காய்ஸ் நண்பா அவங்க எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. பட் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஸோ கேவைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எம்டி சார் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து நேற்றுக்கு கிட்டத்தட்ட நானும் பார்த்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 300 400 இந்த மாதிரி சம்திங் அமௌண்ட்லாம் நிறைய பேருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. பட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேவைசிலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு பே அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. நண்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைவித்ராட்ஸில் ஜாயின் பண்ண முடியுமா, சிஎம்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நண்பா இப்போ யாருன்னா நீங்கள் சிஎம் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா ஸோ அப்கிரேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷன்லாம் முடிஞ்சது அப்புறம் இந்த சிஎம் பிளானை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பட் நீங்கள் ஏன்னா பிஎம் அப்கிரேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பிஎம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். மைவித்ராட்ஸ் நிறுவனத்தில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் பே அவுட் பண்ணுறதுலையும் ஸோ சிஎம் பிளான் ரிக்வெஸ்ட்டு பிளான் பண்ணி பிளானை அப்கிரேட் பண்ணுறதுல மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோடனே நல்லாயிருக்கும் பே அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து எப்படி இந்த கேவைஸை வந்து அப்டேட் பண்ணணும், அது வந்து விரைவில் அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளே அதையும் வந்து அப்டேட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அது வந்து கேவைசி அப்டேட் பண்ணது நம்ம எப்படி அப்டேட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 19 அன்றைக்கி எலெக்ஷன் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தான் பே அவுட் பண்ணுவாங்களா, இல்லை எலெக்ஷன் டேட்டுக்கான ரிசல்ட் வந்த பேர் தான் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா, பே அவுட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே பே அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எம்டி சார் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சீ நண்பா, பாய்.